எல்லா கட்சியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்களுக்கு அதிகமாக கூட்டம் அதிகமாக வரதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை சரி செய்யணும், ஸ்ட்ரீம்லைனே பண்ணணும். அது கூட்டமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. அது ரெண்டு பேருமே இவங்க வந்து அட்வைஸ் பண்ணணும், இவங்க வந்து காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் இருக்குது. பேக் டு த பாயிண்ட், 2026 தேர்தலுக்கு வருவோம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டிஎம்கே காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் 3 தொகுதிகள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூட்டணி வந்து உறுதியாயிருச்சு. வருமா போகுமா அப்படின்னு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அதிக பேச்சு பொருளாக இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியை பற்றி அவங்க எப்போ அதிக பேச்சு பொருள் வந்துருக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டைத்துலாம் வரும். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரியோ பெரிய லெவலில் காமராஜர் இருந்த கட்சி, அவ்வளோ பெரிய கட்சி, கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரம் வாங்கி ஒரு 15 வருஷம் மேலே ஆட்சியில் இருந்த கட்சி, இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் மூப்பனார் இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான எலிவேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு தேதியில் ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமும் சரி காங்கிரஸ் பெரிய லெவலில் ஆக்டிவாக எதுவுமே பண்ணதில்லை. அவங்க தனிப்பட்ட முறையில் 2014 தேர்தல் சந்திச்சிருக்காங்க. அவர் 5% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கன்னியாகுமரி இந்த மாதிரி ஒரு சில ஏரியாவில் தான் அவங்க பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க.